வேற மெத்தட். இதை உள்ள போட்டு அவங்களுடைய ஷோல்டர்ல ப்ரெஸ் பண்றது ஒரு மெத்தட். இந்த கை அதே மாதிரி உள்ள விட்டு அவங்களுடைய ஷோல்டர்ல ப்ரெஸ் பண்ணி அழுத்திங்கன்னா அந்த பெயின்லேயே அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவார். இது ஒரு மெத்தட். சரி, இப்போ சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கழுத்தை வில்லம் பிடிச்சோன்னா அவங்க அப்படியே கத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் கழுத்தை பிடிச்சாங்கன்னா கழுத்தை பிடிங்க, அப்படியே கழுத்து பிடிக்க சொல்கிறேன். நீங்கள் ஆப்போனண்ட் இருக்கிறவங்களுடைய அந்த முகத்தை தள்ளி அவங்களுடைய முகத்தை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம சினிமாவில் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹீரோ பறந்து வேற வந்து காப்பாற்றுவாங்க. தேவையே கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணலாம், தலையை தூக்கினாலே போதும். ஒன்று. ரெண்டாவது, அவங்களுடைய ஒருத்தர் கழுத்தை பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சவங்களுடைய அந்த வாய் இருக்கு பாருங்க, இந்த தாடி நீங்கள் எவ்வளோக்குள்ள அழுத்துங்க அதுக்குள்ள ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வேணால் உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, இது அழுத்தி பாருங்க, கண்டிப்பாக வந்து பெயின் இருக்கும். இது அடுத்த ஒரு மெத்தட். அடுத்த இது காட்டினா அவருக்கு கண்ணெல்லாம் பிதுங்கும். தேவையே கிடையாது. இந்த கால் பாருங்க, கீழே அவருடைய காலை போட்டு அழுத்தலாம். இல்லை அவருடைய சோழ பெக்ஸை நீங்கள் எல்போல கையிலும் அடிக்கலாம். இல்லை டேரக்டாக க்ராயின்ல நீங்கள் அடிக்கலாம். எடுத்தீங்கனாலே ஆக்சுவலாக தலையில் வச்சு அவங்க மூக்கில் அடிக்கலாம். அடிச்சோம்னாலே அது ரிலீஸ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம